இல்லை உங்களை தொழில் பண்ணக்கூடிய அனுமதி ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா ஜாயிண்ட் உங்கள் மனைவி பேர்லையோ உங்கள் குழந்தை பேர்லையோ உங்கள் தகப்பன் பேர்லையோ ஜாயின் பண்ணி பண்ணுங்க. நமக்கு நேரம் தெரியலன்னா எந்த நேரமாக இருந்தாலும் நோ யூஸ் தான். கல்யாணம் ஆகட்டும், இல்லை குழந்தை பிறப்பாகட்டும், இல்லை ஒரு தொழிலாகட்டும், நல்ல நேரம் பார்க்கறத தவிர்த்துட்டு உங்களுக்கு காலம் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். ஆக நீ நல்ல நேரம் கட்ட நேரம் ராகு காலம் எவ்வளோ கண்ணை பார்த்து நீ தேதி குறித்து இதெல்லாம் பண்ணுறதை விட ஸ்ரீ வாராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா உலகில் ஜோதிடர் முருகன் துணை பாலு இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார், நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நான் அதே நல்ல நேரத்தை வச்சு நான் ஒரு தொழில் தொடங்குறேன். இப்போ இருந்தபோதும் நட்டமாகுன்ற அதுக்கு என்ன ஒரு தீர்வு? சூப்பர் சார். இப்போ உங்க ஸ்தானத்துல 10ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி இதுதான் உங்களுடைய வருமானத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஸ்தாபனம். இப்போ சனிக்கு சந்திரன் தொடர்பு சனி சந்திரன் தொடர்பு கொள்ளும் போது அவர்கள் சுய தொழில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல கேது வந்துட்டாரு அப்படின்னா அவன் சுய தொழில் பண்ண முடியாது. அப்போ உங்க ஜாதகத்திலேயே நீங்க சுய தொழில் பண்ணுவீங்களா, அல்லது கூட்டு தொழில் பண்ணுவீங்களா, அல்லது அரசாங்க வேலை பண்ணுவீங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் அதில் இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த நேரத்துல சுயதொழில் பண்ணி வெற்றி அடைவீங்க ஜாதகம் இருந்தால் மட்டும் சுயதொழில் பண்ணுங்க. இல்லை உங்களை சுயதொழில் பண்ணக்கூடிய அனுமதி ஜாதகத்துல இல்லை அப்படின்னா ஜாயிண்ட் உங்க மனைவி பேர்லையோ உங்க குழந்தை பேர்லையோ உங்க தகப்பன் பேர்லையோ ஜாயின் பண்ணி பண்ணுங்க. இந்த ஜாதகத்துக்கு அடிமை தொழில் தான். அதாவது காலையில 8 மணிக்கு வேலைக்கு போனால் நைட் 8 மணி தான் வேலைக்கு வீட்டுக்கு வரணும். இந்த அமைப்பு ஜாதகத்தில் இருந்ததுன்னா தயவு செய்து நீ தொழிலுக்கு வராதிங்க. என்கிட்ட 10 லட்சம் ரூபா இருக்கு சார், எனக்கு வேலை செய்ய பிடிக்கல, நான் சொந்தமாக தான் பண்ண போகிறேன்னு முடிவு எடுத்துங்களா, உங்கள் ஜாதகத்தை அலசி ஆராயுங்க. இந்த ஜாதகத்தில் சுய தொழில் பண்ண அனுமதி இருந்தாலும் மட்டும் பண்ணுங்க. அனுமதி இல்லைன்னா நீங்கள் பண்ணுறதுல ஒரு விஷயம் கிடையாது. நீ நல்ல நேரம் பார்த்து கடத்தினாலும் சரி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நேரத்தில் எப்போ ஒருத்தர் கடை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணி நஷ்டமாகறாரோ அந்த நேரத்தில் அவருக்கு சாதகம் இல்லாத தசை நடக்கும். அவருக்கு தன்னுடைய சொத்தையோ தன்னுடைய பொருளாதாரத்தை இழக்கணுன்ற விதி இருக்கும்போது இந்த மாதிரி முடிவு எடுப்பார் அவர். அப்போ இந்த மாதிரி முடிவை எடுத்து அவர் தொழில் நஷ்டம் ஆகணுன்றது விதி. அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா யூஸு கரெக்டு. அப்படி கேட்டுறீங்க, ஐயா எனக்கு இப்போ நான் தொழில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் தொழில் ஸ்டார்ட் பண்ணால் நான் சரணம் நிற்பேனா நிற்க மாட்டேன், அதை கேட்டுங்க. நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஏன் முடிவு பண்ணிடுறீங்க, கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்றீங்க, எல்லாத்தையும் நேரத்தை குறிச்சு கொடுங்கன்னா 12 லக்னத்துல இல்லாத ஒரு லக்னத்தை குறிச்சு கொடுத்தாலும் சரி. உங்க லாஸ்ன்னு இருக்குல்ல உங்களுக்கு அங்க. அப்ப லாஸ்ன்னு இருக்கும்போது நீங்க குரு சம்பந்தப்பட்ட லக்னமா இருக்கட்டும், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட லக்னமா இருக்கட்டும், இல்ல எந்த லக்னம் குறிச்சு கொடுத்தாலும் நீங்க லாஸ் தான். ஆக நீங்க நல்ல நேரம் குறிச்சு கூட கேட்கக்கூடாது. நான் தொழில் பண்றேன், எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, செட் ஆகுமா நீங்க எதுவும் பார்க்காதீங்க. எலான் மாஸ்க் எந்த நேரம் பார்த்து சார் அவர் தொழில் ஸ்டார்ட் பண்றாரு? கிடையாது. அவரோட உழைப்பு, அவரோட சிந்தனை, அவருக்கு யோகம் இருக்குது. சில பேர் எதை தொட்டாலும் அவங்களுக்கு க்ரோத் ஆகும் சொல்லுவாங்க. மண்ணை தொட்டாலும் பொண்ணாமா. சில பேர் சூப்பர் மார்க்கெட் வச்சிருப்பான், ஹோட்டல் வச்சிருப்பான், ஜுவல்லரி ஷாப் வச்சிருப்பான், டெக்ஸ்டைல் வச்சிருப்பான், பில்டிங் வச்சிருப்பான், எல்லாரையும் வருமானம் வரும். அவன் யோகக்காரனா இருக்கும் ஜாதகம். ஸோ அவனுக்கு எந்த இடத்துல கை வச்சாலும் டாப்பில் போயிட்டு ஜாதக அமைப்பு இருக்கும். அவங்க நல்ல நேரம் பார்க்க தேவையில்ல. நமக்கு நேரம் தெரியலன்னா எந்த நேரமாக இருந்தாலும் நோ யூஸ் தான். ஆக நான் என்ன சொல்கிறேன், இங்கே கல்யாணம் ஆகட்டும், இல்லை குழந்தை பிறப்பாகட்டும், இல்லை ஒரு தொழிலாகட்டும், நல்ல நேரம் பார்க்குறத தவிர்த்துட்டு உங்களுக்கு காலம் எப்படி இருக்கு மட்டும் பாருங்கள். காலம் நல்லா இருக்கு, ஓகே டன். இல்லை எனக்கு வந்து இந்த அமைப்பே இல்லை. சில ஜாதகம்லாம் வரும் சார், அவருக்கு திருமண அமைப்பே இருக்காது. என்கிட்ட ஒருத்தர் 50 வயசுல 52 வயசுல ஜாதகம் பார்க்குறாரு திருமணத்துக்காக. 52? ஆமாம், 52 வயசு இன்னைக்கு அவருக்கு. அவர் வந்து ஐயா எனக்கு திருமணம் வரையும் நடக்கல, ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு விருப்பத்தில் இருக்கிறாரு. நானும் எவ்வளோ ஜோசியரை பார்த்துட்டு எவ்வளோ முயற்சி பாராட்டலாம். ஆமாம், அவர் எவ்வளோ முயற்சி பண்ணாரு, எவ்வளோ ஜோசியம் பார்த்துட்டாரு, எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டாரு, எனக்கு பாருங்கன்னு சொல்றாரு. நான் சொல்லிட்டேன், ஐயா உங்களுக்கு அந்த அமைப்பு இல்லை, திருமணம் பண்ணுற அமைப்பு இல்லை. அப்போ எதுக்கு சார் நீங்கள் தேவையில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறீங்க, அது நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இப்படி தான் வாழணுன்றது உங்கள் ஜாதக அமைப்பு. அது ஏற்றுக்க அவருக்கு தயாராக இல்லை. அவருக்கு அந்த திருமண வாழ்க்கையை அனுபவிக்கணுன்றது அவருக்கு உச்சபட்ச ஆசை அவருக்கு. இங்கே இடம் கொடுக்காத போது இனி என்ன பரிகாரம் பண்ணாலும் செட் ஆகாது.
எனக்கு இந்த சமயத்துல ஒரு கேள்வி வருது சார். இப்போ ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அவர் லைஃப்ல இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒண்ணு விஷயம் பாசிட்டிவா இருக்கும். ஆனா அதை சிந்திக்காம இல்லை இல்லையேன்னு வருத்தப்படுற மக்கள் தான் ஜாஸ்தி. இப்போ ஜாதக ரீதியா நீங்க பார்க்கும்போது ஒருத்தருக்கு இந்த விஷயம் இப்ப கல்யாணத்துக்கான அவருக்கு பாசிட்டிவ் எதுவுமே இல்லை. ஆனா அவர் தொழில் நல்லபடியா இருக்கு. ஆனா அவர் அதை ஃபோக்கஸ் பண்ணல. அந்த மாதிரி நீங்க தான் கவனிச்சிருக்கீங்களா? சார் இது நல்லா இருக்கு. காமராஜர் வேற சார். காமராஜருக்கு இல்லறம் கிடையாது. உண்மை. அவருக்கு பொது வாழ்க்கையில ஈடுபாடு. அவர் கல்யாணத்துக்கு சிந்தனை கிடையாது. கலாம் அவர்கள் கூட கலாமும் அப்படிதான். அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சயின்ஸ். திருமணத்துல அவர் அப்போ அவங்க ஜாதகத்துல இருக்காது. இருந்தால் மட்டும்தான் அந்த பிராத்தம். சில பேருக்கு நல்லா வசதி இருக்கும், நல்லா அழகான மனைவி, அழகான கணவர் இருப்பாரு, குழந்தை பாக்கி இருக்காது. திருமணமாகி 30 வருஷம் ஆனவங்களாம் இருக்காங்க. திருமணமாகி 30 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. சில பேருக்கு லவ் பண்ணும்போதே குழந்தை நின்றும். கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, லவ் பண்ணும்போதே குழந்தை. ஏன் காரணம்? அப்போ எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸடு. நீங்க கோயிலுக்கு போறதுனாலயோ யாகம் பண்ணனாலயோ விதிலாம் மாறாது. ஆக நம்ம நடக்க போற பிரச்சனைக்கு நம்ம மனதை தயார் பண்ணிக்கிறது மட்டும்தான் ஒரு வழி. நமக்கு திருமணம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கான முயற்சி பண்ணலாம். நம்ம வாழ்க்கையில் திருமணமே இல்லையா, சரி நம்மளால 4 பேருக்கு புண்ணியம் செய்யறது என்ன பண்ணுவோம்? என்னோட சொத்து இருக்குது, எனக்கு கல்யாணம் நடக்கல, சோ சிம்பிள். யார் ஏழப்பட்ட ஜோடிதோ அதுக்கு உதவி பண்ணிட்டு போ. உன்கிட்ட எது உனக்கு கிடைக்கவே முடிவு பண்ணாரோ அதை மற்றவங்களுக்கு கொடு. சூப்பர், அருமை சார். உங்களுக்கு கல்யாணம் ஆகல சார், ஆனா கடவுள் வந்துட்டு பணத்தை கொடுத்துறாரு. நீங்க என்ன பண்ணணும்னா ஏழை ஜோடியை கண்டுபிடிங்க. பொருளாதாரத்துல யாரெல்லாம் பின்தங்கிங்களோ வாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாங்க, என்னோட சொத்து முழுக்க எத்தனை ஜோடிக்கு திருமணம் பண்ண வைக்க முடியும் பண்ணி வைக்கிறேன். இது உங்களுடைய டெபாசிட், உங்களோட புண்ணிய சாட்டில் டெபாசிட் எண்ணியே இருக்கும். ஓகேங்களா? ஆனா அந்த மாதிரி சிந்தனை மக்கள் மத்தியில வர்றது கொஞ்சம் குறைவா இருக்கு சார். ஜோசியர் சொல்லி தரணும் சார். சார் குருன்ற என்ன சார் உங்களுக்கு? குருன்றது என்ன சார் உங்களுக்கு? ஜோசியர்ன்ற ஒரு குரு சாட்டம் நீ பாக்குறீங்க. நீங்க அவர் வழி நடத்தணும். ஐயா உங்களுக்கு இந்த ஸ்தானம் உங்களுக்கு இல்ல, ஆனா இந்த பாவகத்தை நீ பலப்படுத்துங்க, அடுத்த பிறவில அதான் டெபாசிட் ஆகுது. அப்போ உங்களை எத்தனை ஜோடி வாழ்த்தோம், எத்தனை ஜோடி நீங்க இருக்கப்பட்டவன கல்யாணம் பண்ணாதீங்க. எத்தனை பேருக்கு தாலி நீ 1.25 லட்சம் 1.5 லட்சம் போகுது, ஆனா உங்களோட கோடிக்கணக்கான பணம் இருக்குது, சித்தன் சாட்ட பணம் இருக்குது. என்ன பண்ணலாம்? நீங்க வருஷத்துக்கு 10 ஜோடி செலக்ஷன் பண்ணுங்க. இருக்கிறவங்க கண்டிப்பா பண்ணலாம். 10 ஜோடி செலக்ஷன் பண்ணுங்க. எப்பா இந்தப்பா ஒரு கிராம் தாலி, பட்டு போடுவேன், வேட்டி சட்டை, என்னால முடிஞ்ச ஒரு பாய் பெல்ட் வாங்க, ஒரு கோயில போய் கல்யாணம் பண்ணுங்க, 10 பேர் சோறு போடுவேன். உங்க 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் டியூனாவும் உங்களோட 7ஆம் பாவம் டெபாசிட் என்ன வரும் அடுத்த ஜென்மத்துக்கு. ஓகேவா? குழந்தை இல்லை, கல்யாணம் பண்ணி 3 வருஷம் குழந்தை இல்லை, ஒன்றும் பயப்படாதீங்க. எங்கெல்லாம் அனாதை பிள்ளைங்க இருக்குதோ தத்து எடுங்க, அது படிக்க வைங்க. உங்களுக்கு பிறந்தா ஒரு குழந்தை தான், உங்களுக்கு பிறக்காதனால பிறந்த குழந்தை உங்களுக்கு தான் தகப்பன், நீங்க தான் தகப்பன். நிச்சயமா. இப்ப காமராஜருக்கு குழந்தை போறதுனால தான் அவருக்கு குழந்தைங்களை படிக்க வைக்கணும், சாப்பாடு போன்ற முயற்சியில் இருந்தது அவருக்கு. ஒருவேளை அவர் திருமணமாகி குழந்தை போறதுன்னா அவருக்கு காமராஜர் பேர் நாயிட்டு இருக்கும் இன்னைக்கு. அப்ப கடவுள் ஒண்ணு செய்யறாரு அப்படின்னா அதுல ஒரு காரியம் இருக்கும். இப்ப அப்துல் கலாம் கூட திருமணம் ஆயிருந்ததுன்னா இன்னைக்கு பெரிய சயின்டிஸ்டா வந்திருப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். ஒருவேளை மகனோ மகளோ இருந்தா நீங்க அவர் பேர் நாடிட்டு இருக்கும். எத்தனை பேர் பசங்க வந்து தன்னோட தகப்பன் பேரை சொல்றாங்க. நீங்க சொல்லும்போது இது நல்லா புரியுது சார். இல்லையேன்னு வருத்தப்படுறத விட நமக்குள்ள இருக்கிற ஒரு பாசிட்டிவா நம்ம கொண்டாடணும், நம்மளே இது பண்ணிக்கணும் அப்படின்றது மட்டும் தெளிவா புரியுது சார். இப்போ நீங்க தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாம இருக்கிறீங்க, கல்யாணம் நடக்கலன்னா உங்க குடும்ப உறுப்பினரோட கல்யாணம் பண்ணுவாங்க. அவங்க கூட பிறந்த சித்தப்பா பையன், அக்கா பையன், மாமா பையன், யாரெல்லாம் திருமணம் பண்றாங்களோ, இல்லை எனக்கு அவங்களுக்கு பண்ண விருப்பம் இல்லையா, எத்தனை பேர் எக்கனாமிக்கல்ல பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் சொன்ன விஷயம் ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப ஜெயலலிதா ஆகுறாங்க, அதிகமா இந்த தமிழ்நாட்டிலேயே திருமணம் நிறைய பேருக்கு பண்ணி வச்ச ஒரே ஆள்னா அம்மா ஜெயலலிதா. அது ஏன் பண்ணாங்க? அவங்களுக்கு நடக்கல, இன்னொருத்தவங்களுக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களதான் விஷயம். அவங்களுடைய பின்னாடி வாழ்க்கை தேவையில்லை, திரைமறை வாழ்க்கை தேவையில்லை, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா கல்யாணம் தேவையில்லை, உலகம் அறிஞ்சு யாருக்கும் கல்யாணம் ஆகுன்றதான் விதி அந்த அம்மாவுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிக அளவுல இந்தியாவிலேயே திருமணம் பண்ணி வச்ச ஒரே முதலமைச்சர்னா அம்மா ஜெயலலிதா தான். ஸோ அது அவங்களை அறியாமலே பண்றாங்க. அது ஒருவேளை யாரும் சொல்லி பண்ணாலும் தெரியாது. இந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்க. இப்போ யாருக்கெல்லாம் எது கிடைக்கலையோ அதை அடுத்தவங்க நீங்க கொடுங்க. ஓகேங்களா? இப்படிதான் நீ பாக்கணும். அப்ப நல்லா பாக்குறது சரியா தப்பா? கண்டிப்பா என்ன பண்ணணும்? அப்ப நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம யாரு, பிராப்தம் என்ன. ஆமா. இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போனோம் அப்படின்னா அப்படி எல்லாரும் இப்ப நீங்க ஓப்பனா சொல்லிட்டீங்க, எல்லாரும் அப்படி சொல்லுவாங்களான்னு தெரியல.
இப்ப நாங்க ஜாதகம் எடுத்துட்டு போறோம்னா என்ன ஜோதிடர்கிட்ட கேட்கணும்? எப்படி சார் கேட்கணும்? சார் ஜோசியர்கள் தயாராகிறாங்க சார். ம். நீங்க எதிர்பார்க்க இன்றைய காலையில் 7 மணிக்கு எழுந்து குபேரனை பாருங்கள், பணம் உங்ககிட்ட வரும். 11 11 மணிக்கு உங்க கடிகாரத்தை பாருங்கள், பணம் கொட்டும். கோடீஸ்வரர் ஆகலாம். 3 6 9 ஒரு நாள் 3 முறை எழுதுங்கள், பணம் வரும். நீங்க லைக் பண்றதுதான் சார் பண்றீங்க. தவறு எங்க இருக்கு சார்? ஆக நீங்க என்ன எதிர்பார்க்கீங்க ஜோசியர்கிட்ட? உண்மையை எதிர்பார்த்தா கண்டிப்பா எவ்வளவு ஜோசியர் இருக்காங்க சார் இன்னைக்கு உண்மையை சொல்றதுக்கு. ஆனா அதை ஏத்துக்கிற அளவுக்கு நமக்கு தயாரா இல்லை. எனக்கு இன்னைக்கு பணம் வரணும், காலைல எழுந்து கையில 3 6 9 எழுதி வைக்கணும். பச்சை இங்கில உங்கள் வலது கையில் 3 6 9 எழுதி கொள்ளுங்கள், நீங்க நினைத்திருந்து பணம் வரும், கோடீஸ்வரர் ஆகலாம். ஆகலாம். அப்ப இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் ஜோசியர் கோடீஸ்வரனா இருக்கணும் சார். இன்னைக்கு நான் ஒரு ஜோசியம் பார்க்கணும்னா எனக்கு ஒரு வருமானம் வரும். இப்ப ஒரு சில ஜோசியர்களுக்கு ஒரு 5000 ஃபீஸ் வாங்குறாங்க, ஒரு சில ஜோசியர் 10,000 வாங்குறாங்க, ஒரு சில ஜோசியர் 100 ரூபா வாங்குறாங்க. என்ன காரணம்? எல்லாரும் ஜோசியர் தான், எல்லாருக்கும் அதே 9 கிரகம் தான், 12 கட்டம் தான், 27 லட்சம் தான், 380 டிகிரி தான், 360 டிகிரி தான். அப்ப எப்படி அவருக்கு மட்டும் சம்பளம் ஏறுது, எனக்கு மட்டும் கம்மியாகுது? அவர் மட்டும் நான் 10வது கிரகத்தை கொண்டு வந்துட்டாரா? இல்லாத கிரகத்தை கொண்டு வந்தாரா? அப்போ ஜோசியரா இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு விதின்னு ஒண்ணு இருக்குது. இவருக்கு இவ்வளவுதான் வருமானம் தரும் கடவுள். இன்னைக்கு எனக்கு 10,000 வருதுன்னா 10,000 வரும் எனக்கு. நிச்சயமா. இன்னைக்கு எனக்கு 1 கோடி ரூபா வரும்னா 1 கோடி தான் வரும். அப்ப ஜோசியரா இருந்தாலும் அவருடைய சன்மானம், இப்ப கிளியோசன் பார்க்கறாரு, அவருக்கு 20 ரூபா. ஒரு ஏசி ரூம் போட்டு ஒரு விஐபி ஜோசியர் உட்காராரு, அவருக்கு 50,000 ஃபீஸ். அவரும் 9 கிரகம் தான் பார்க்க போறாரு, 12 கட்டம் தான் பார்க்க போறாரு, இல்ல கிளியிட்ட சொல்லி எடுத்துட போறாரு. அவர் சொல்லியும் விதி மாற போது இல்ல, இவர் சொல்லியும் விதி மாற போல. சிம்பிளா சொல்ல போனா இருக்க இடத்த பொறுத்து 100 ரூபா வாட்ச் கட்டினாலும் அதே டைம் தான், 1 கோடி ரூபா கொடுத்து வாட்ச் கட்டினாலும் அதே டைம் தான். ஆமா, டைமோட வேல்யூ ஒண்ணு மாறும். உண்மை உண்மை. அந்த கடிகாரத்துல அந்த வாட்சோட வேல்யூ தான் மாறுமே தவிர நேரத்தோட வேல்யூ மாற போகுது. ஆக நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய விதியை தெரிஞ்சுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. யமகண்டத்துல ஒரு பையன் பிறக்கான் சார், அவன் கோடீஸ்வரர். நல்ல நேரம், அவன் பிறந்த நேரம் நல்ல நேரம், வேலையே கிடைக்கல அவனுக்கு. ஆனா யமகண்டத்துல வெறுக்கிறோம், பயப்படுவோமா? யமகண்டத்துல டிராவலே பண்ண மாட்டோம். யமகண்டம் டிராவல் பண்ணுவோமா? இல்ல இல்ல, தெரிஞ்சும் பண்ண மாட்டான், தெரியாம பண்ணுவான். அந்த யமகண்டத்துல ஒரு ஜாதகம் பிறக்குது, கோடீஸ்வரன் ஆகுறான். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு சுக்கர வரல குழந்தை பிறக்கணும், குரு வரல குழந்தை போகணும், நல்ல நேரம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு இன்னைக்கு செவ்வாய், ராகு, சூரியன், புதன் சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த காம்பினேஷன்ல ஒரு குழந்தை ஜனனம் பண்ணுதுன்னா அதுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குன்றது பொது விதி. இந்த 4 பேர் பிரிச்சு போட்டா அது நல்லா இருக்கும். இது பிரிச்சு போட முடியுமா யாராவது? முடியாது முடியாது. அப்ப எதுக்கு நல்ல நேரம் கேட்குறீங்க நீங்க? ஸோ அதனால சொல்றேன், நீங்க நல்ல நேரம் கட்ட நேரம் யமகண்டராகலாம் உங்களுக்கு வேலை கிடையாது. உங்களுடைய கர்மா என்னவோ அதன் அடிப்படையிலேயே குழந்தைகள் பிறக்கும், அதன் அடிப்படையிலேயே வாழ்க்கை அமையும். இங்க நேரங்காலெல்லாம் முடிவு பண்றதெல்லாம் நம்ம யாரும் பெரிய ஆளு கிடையாது. ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸடு. என்னோட பரம்பரை இப்படிதான் இருக்கும், என்னோட பரம்பரையில இத்தனை தலைமுறைக்கு இத்தனை குழந்தை பிறக்கும், அதோட நின்றோம். சில பேர்லாம் பாருங்க, ஒரு 4-5 தலைமுறைக்கு அப்படியே ஸ்டாப் பண்றோம், குழந்தை பிறக்காது, நின்றோம். அதே மாதிரி 4 தலைமுறைக்கு குழந்தை தெரியும், அதுக்கப்புறம் குழந்தை தெரியாது. என்னன்னா இதெல்லாம் இவ்வளவுதான் உங்களுக்கு டிராவல் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த ட்ராக் மாறும். ட்ராக் மாறும் எப்படின்னா, ஒரு மதம் விட்டு மதம் திருமணம் பண்றது, இல்ல நாடு விட்டு நாடு போயிட்டு அங்க ஒரு ஜாதி போன திருமணம் பண்ணி, இதெல்லாம் ட்ராக் மாறி ட்ராக் வேற மாதிரி போகும். இது எல்லாமே ஃபிக்ஸடு தான். நீங்க ஆக நீங்க நல்ல நேரம், கட்ட நேரம், ராவு காலம், யமகண்டம் பார்த்து நீங்க தேதி குறிச்சு இதெல்லாம் பண்றதை விட உங்களோட ஜாதகத்தை நீங்க ஜோசியர் சொல்லுவாங்க சார், அதெல்லாம் எல்லா ஜோசியர்கள்லாம் குறை சொல்ல மாட்டேன் நான். இங்க நீங்க என்ன வேணா பார்த்து, திருக்கணிதம் பாருங்க, வாக்கியம் பாருங்க, இல்ல நீங்க நாடி ஜோசியம் பாருங்க, என்ன ஜோசியனா பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர் பாருங்க, அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம். நீங்க கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? சந்தோஷப்படுங்க. கெட்டு போச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிங்க. குளிர் வந்தா போத்திங்க, வெயில் அவ்வளவுதான் விஷயம். அப்ப வாழ்க்கை சிம்பிளா பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். இது ஜோசியர் வீட்லயும் நடக்கும், பரிகாரம் பண்ற வீட்லயும் நடக்கும். எல்லாருக்கும் பொருந்தும். இதனால குழப்பங்கள் வேணாம். அதுதான் உங்களுக்கு ராமாயணத்தை கொண்டு வந்தேன். பூமியில பிறந்த ராமருக்கே அதே பிரச்சனை தான். பொண்டாட்டி ஒரு இடத்துல இருந்தது, பிள்ளைங்க ஒரு இடத்துல இருந்தாங்க. நல்ல நேரம் பார்த்தா அவர் கல்யாணம் பண்ணாரு. அப்போ உங்க ஜாதகத்துல என்ன விதி இருக்கோ அந்த விதியை அனுபவிக்கத்தான் நம்மளோட ஜனனம். தயவு செய்து பொருத்தம் பார்க்கறதும் நல்ல நேரம் குறிச்சு செலுத்துற கவனத்தை, உங்க சுய ஜாதகத்தை
உங்களுடைய மகளோ மகனோட ஜாதகத்தை அலசி ஆராயுங்க. அதுல ஒரு தார அமைப்பு இருக்குதா, இரு தார அமைப்பு இருக்குதா, அவங்களுக்கு மாங்கல்யம் கணவரோட ரொம்ப நேரம் டிராவல் பண்ற அமைப்பு இருக்குதா, அல்லது மனைவியோட ரொம்ப நேரம் டிராவல் பண்ண அமைப்பு இருக்குதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஏத்தால் போல் வாழுங்க. இதெல்லாம் விட்டுடுறாங்க. 9 பொருத்தம் இருக்கு சொன்னார் ஜோசியர். அப்பா செம்ம ஜோசியர். எத்தனை ஜாதகம் கேட்டது சார்? 9 பொருத்தம் 10 பொருத்தம் டைவர்ஸ்ல உட்காந்து சார் வந்து எல்லாமே கரெக்டா இருக்கும், ஆனா லைஃப் மட்டும் கரெக்டா இருக்காது. கேட்டாது. அப்ப என்னன்னா இந்த மாதிரி பாவம் கிட்ட இருக்கும். எஸ். பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், பிசினஸ் உள்ள போவான், லாஸ் பண்ணிட்டு உட்காந்துப்பான். நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் பெரிய பிசினஸ் மேனு, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம உட்காந்துக்கிறாருங்க. இவன் ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு பாரு அவன் வந்து வேலை போறான். அப்ப எல்லாமே கட்டம், காலகட்டம், கட்டம் தென் காலகட்டம். இதுதான் நம்ம முடிவு பண்ண போகுது. இது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? எஸ், எல்லாமே கிளியரா புரிஞ்சுது. இதுக்கப்புறம் நல்ல நேரம் கெட்ட நேரம் தாண்டி நமக்கு என்ன இருக்குன்றத நமக்கு ஜாதகம் நல்லா இருந்தா எல்லா நேரம் நல்ல நேரம். உண்மை. ஓகேங்களா? ஜாதகம் நல்லா இல்லைன்னா எல்லா நேரமும் கெட்ட நேரம் தான். நேரம் நல்லா இருந்ததுன்னா இரும்பு கூட தங்கமா மாறும். நேரம் நல்லா இல்லைன்னா தங்கம் கூட மாறும். உண்மை. இது வந்து எனக்கு மட்டும் இல்ல, இதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்கும் தெளிவான ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் நம்புறேன். எங்களுக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி நல்லா தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.